Congratulations. 9th வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? நம்பர் சிஸ்டம். நம்பர்ஸ் ஜென்ரலா நம்பர்ஸ் அப்படின்றது என்ன? கவுண்டிங் நம்பர்ஸ். இப்போ கவுண்டிங் நம்பர்ஸ் 1 2 3 அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். 0ன்னு நம்ம ஸ்டார்டே பண்ணுவோம். அப்போ இந்த கவுண்டிங் நம்பர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நேச்சுரல் நம்பர்ஸ். இன்க்ளூட் 0 இன் நேச்சுரல் நம்பர். 0 வந்து நேச்சுரல் நம்பர் கூட சேர்த்தோம்னா அது வந்து ஹோல் நம்பர். இன்க்ளூட் நெகட்டிவ் ஆஃப் நேச்சுரல் நம்பர். இப்போ ஹோல் நம்பர் கூட -1 -2 -3 அப்படின்ட்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னா ஓகேவா? -1 -2 -3 -4 சேர்த்தோம்னா அது வந்து இன்டீஜர்ஸ். இப்போ இந்த இன்டீஜர்ஸ் நம்பர்ஸ்லாம் இருக்கு. இதை வந்து எடுத்துட்டு இதுல இந்த இன்டீஜர்ல இருந்து ஒரு நம்பர் மேல நியூமரேட்டர் டினாமினேட்டர் p/q ஃபார்மேட்ல இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? இது வந்து நியூமரேட்டர்னு சொல்றோம். இட் கேன் பி எனி இன்டீஜர். ஓகேவா? ரைட். இது டினாமினேட்டர் சொல்றோம். இட் கேன் பி எனி இன்டீஜர். அப்ப நான் ஜீரோ இன்டீஜர். டினாமினேட்டர்ல எப்பவுமே நான் ஜீரோவா இருக்கும். 0 வந்து நம்மளால சேர்க்க முடியாது. நாட் ஈக்குவல் டு 0. டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ ரேஷியோ ஆஃப் இன்டீஜர் பை நான் ஜீரோ இன்டீஜர் known as ratio. If p is any integer and q any non-zero integer, then p/q is a rational number. If p is any integer and q any non-zero integer, then p/q is a rational number 1. Okay, which can be இப்போ இது 2.25 9/4 வந்து டிவைட் பண்ணா 2.25 வருதா? டெர்மினேட் ஆயிடுது, முடிஞ்சிடும். அப்போ அது டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுவே 11/3 வந்து 11/3 நம்ம போடுறோம்னா 11/3 போடுறோம்னா 3 9 ரிமைண்டர் 2 0 6 18 ரிமைண்டர் 2 திருப்பி ஒரு 0 6 இந்த 6 கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். ஒரே நம்பர் 6 கண்டினியூ ஆகிட்டு போகுது. அப்ப நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். இப்போ ரேஷனல் நம்பரை வந்து டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா நம்ம வந்து இப்போ இந்த 6 கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கு. இப்படி டாட் வைக்கிறதுக்கு பதில் நம்ம என்ன பண்றோம்? 6 மேல ஒரு பார் போட்டோம்னா அது வந்து 6 வந்து கண்டினியூ ஆகிடும். வெறும் 6 மட்டும் கண்டினியூ. இப்போ இதுல 914 914 914 கண்டினியூ. அப்போ 4.914 மேல ஒரு பார் போட்டோம்னா ரிப்பீட்டடா 914 வந்து கண்டினியூ. இப்ப இதுல இது டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கா அப்படின்றத நீ சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது என்னது? நான் டெர்மினேட்டிங். செகண்ட் ஓகேவா? ரேஷனல் நம்பர். செகண்டும் நான் டெர்மினேட்டிங், அதுவும் ரேஷனல் நம்பர். ஓகேவா? இது டெர்மினேட்டிங், அதுவும் ரேஷனல் நம்பர். இதுல பார்த்தோம்னா 5 டாட் டாட் டாட்னு இருக்கு. நான் டெர்மினேட்டிங் அக்கரிங் ரெக்கரிங்கும் வந்து ஆகல. 1 2 5 4 7 8 2 5 எதுவுமே ரிப்பீட் ஆகல. அப்படியே டாட் டாட் இருக்கு, அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கு. அப்ப இது வந்து நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங். அப்போ இட் இஸ் நாட் அண்ட் ரேஷனல். ரேஷனல் நம்பர்னா டெர்மினேட்டிங்கா இருக்கணும், இல்ல நான் டெர்மினேட்டிங்கா இருக்கணும். ஓகேவா? ரைட். அதுல அந்த நான் டெர்மினேட்டிங்னா ரெக்கரிங்கா இருந்துச்சுன்னா ரேஷனல், இல்லைன்னா நாட் அ ரேஷனல். இப்ப இது பையோட வேல்யூ ஆக்சுவலா போயிட்டே இருக்கும். 1 lakh 2 lakh பில்லியன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இன்னும் வந்து அது வந்து அப்படியே ஒரு செட் அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி ஆக மாட்டேங்குது. அதனால வந்து இதுவும் வந்து நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங், அதனால வந்து நாட் அ ரேஷனல். ஓகேவா? நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங், நாட் அ ரேஷனல். இதுவும் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங், நாட் அ ரேஷனல். இதுல வந்து பார் போட்டிருக்காங்க. நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்
non-terminating recurring. Okay, non-terminating recurring. Non-terminating இருக்கு, non-recurring இருக்குனாதான் not a rational. இது பார் போட்டிருக்காங்கன்னா அது ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப non-terminating and recurring தான். அப்ப this is the rational. ஓகேவா? அப்ப இதெல்லாம் எதுவுமே வந்து non-terminating, non-recurring தான் வந்து இது. ஓகேவா? These decimal numbers are non-terminating and non-recurring. அப்போ that is known as irrational number. Right? Numbers whose decimal form is non-terminating and non-recurring are called irrational numbers. Okay. Let's find square root of numbers that are not perfect. Perfect square என்ன? 1 square. இப்போ நீங்க 25, 30 square வரைக்கும் படிக்கிறீங்க. 1 square, 4, 1, 4, 9, 16 இதெல்லாம் perfect square அப்படின்றத சொல்லுவாங்க. Right? அப்போ √2, √3, √5 இதோட வேல்யூலாம் பார்த்தோம்னா √2 1.414213 இதே போயிட்டே இருக்கும். நம்ம இந்த 1.414 மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரைட்? 3 டெசிமல் வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி √3 வந்து 1.732 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். √5 வந்து 2.2360 யூஸ் பண்ணுவோம். √6 வந்து 2.449 அப்படின்ட்டு வந்து போயிட்டே இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா these decimal numbers are non-terminating and non-recurring. Right? அப்போ இந்த ரூட் குள்ள வர not a perfect square எல்லா நம்பருமே irrational நம்பர் தான். இப்போ √4 கேட்டாங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 2 போடலாம். ஓகேவா? அது ரேஷனல் நம்பர். ஆனா √2, √3 not a perfect square. அந்த 4, 6, 4, 9, 16, 25 இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து perfect squares தான். அந்த நம்பர்ஸ் இல்லாம எந்த நம்பர் வந்து ஸ்கொயர் ரூட்ல இருந்தாலும் அது வந்து irrational நம்பர் தான். ஓகேவா? அப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? நேச்சுரல் நம்பர்ஸ், நெக்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸ், நெக்ஸ்ட் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கு? இன்டீஜர் பை நான் ஜீரோ இன்டீஜர், நான் டெர்மினேட்டிங் ஆர் terminating or non-terminating recurring இருக்கிறது ரேஷனல் நம்பர். irrational numbers, non-terminating, non-recurringனா irrational numbers. இப்போ இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அதுதான் ரியல் ரேஷனல் நம்பர் பிளஸ் irrational நம்பர். ரெண்டுமே ரெண்டு செட்டையும் ஒன்னா சேர்த்தோம்னா அதுதான் ரியல் நம்பர்ஸ். இப்ப இந்த ரியல் நம்பர்னா என்னன்னு சொல்லிடுறாங்கல்ல, இதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா 11th 10th இதை அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் பேரு ரியல் நம்பர்ஸ் தான். 10th அப்ளை பண்ண சொல்லுவாங்க. 11th இதோட அட்வான்ஸ் கான்செப்ட் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. டெக்னிக்கலி இந்த தியரியா ஆனா படிக்க சொன்னாங்கல்ல, அது எல்லாத்தையுமே அப்ளை பண்ண சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் 1, 8 divided by 2. ஓகேவா? 4, 0. இப்ப இதுல 8 வந்து டிவைடட், 2 வந்து டிவைசர், 4 வந்து போர்ஷன், 0 வந்து ரிமைண்டர். ஓகேவா? அப்ப டிவைடட், இந்த டிவைடட் 8 இருக்குல்ல, இந்த 8 எப்படி எழுதலாம்? டிவைசர் இன்டு போர்ஷன் பிளஸ் ரிமைண்டர் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ரைட்? அப்போ 8 ஈக்குவல் டு என்ன? divided 8 equal to divisor 2 into quotient 4 plus 0. 2 into 4 plus 0. இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. 15 divided by 2 போடுறோம்னா ஓகேவா? இப்போ 7 times 14 ரிமைண்டர் 1 வருது. ஓகேவா? ரிமைண்டர் 1. இப்போ இது எப்படி எழுதலாம்? 15 equal to 2 into 7 plus 1. அப்ப எனி நம்பரை இந்த மாதிரி ஃபார்மேட்ல நம்மளால எழுத முடியும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓகேவா? A அப்படின்னு வச்சுக்கலாமா? டிவைசர் வந்து B, கோஷன்ட் வந்து Q, ரிமைண்டர் R. ஓகேவா? ரைட்? அப்ப எனி நம்பர் divisor can be written as product of divisor into quotient plus remainder. For any two given positive integers a and b,
b not equal to 0 அதுவும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? a equal to pq plus r இந்த ஃபார்மேட்ல நம்மளால எழுத முடியும். ஓகேவா? எனி டூ நம்பர்ஸ் இந்த ஃபார்மேட்ல எழுத முடியும். இந்த 0 1 ஓகேவா? ரிமைண்டர் வந்து என்னன்னா greater than 0 greater than or equal to 0 okay, right or lesser than br ரிமைண்டர் வந்து எப்பவுமே lesser than டிவைசர் ஆகும். இப்போ 4 ஆல டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க 3 2 1 0 இந்த 4 தான் வரும். 5 ஆல டிவைட் பண்ணோம்னா 4 3 2 1 0 ரிமைண்டர் cannot be equal to b டிவைசர் கூட ஈக்குவலா இருக்கவே முடியாது. அப்போ அதுதான் வந்து அது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நிறைய இடத்துல இதை டெலிட் பண்ணிடுவாங்க இந்த போர்ஷன். இந்த கான்செப்ட் பேர் இருக்குல்ல any two positive integers a and b can be written in the format a equal to pq plus r. இதுதான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அன்பார்ச்சுனேட்லி இது வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி 10th ஒரு பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இதா இருக்கும். ஆனா டெலிட் பண்ணிட்டாங்க. இது என்ன ஆகும்னா நீங்க 11th போறப்போ பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. அதுதான் இந்த இடத்துல வந்து நம்ம சொல்றோம். There exists unique integer q and r satisfying a equal to b plus q or bq plus r, where r greater than or equal to 0, lesser than b, that is divisor. Next. Exercise பார்க்க முன்னாடி புக்க பார்க்கணும். இப்போ நம்ம என்ன வந்து பண்றாங்க அப்படின்னா இததான் இந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் பண்ணி 1 2 3 நேச்சுரல் நம்பரா 1 2 3 எல்லாம் நேச்சுரல் நம்பரா நேச்சுரல் நம்பர் அது கூட 0 ஆட் பண்ணா ஹோல் நம்பர் அதுக்கு நெகட்டிவ் ஆட் பண்ணா இன்டீஜர்ஸ் ரெண்டு ஹோல் நம்பருக்கோ இல்ல ரெண்டு இன்டீஜருக்கு நடுவுல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது ரேஷனல் அண்ட் இரேஷனல் நம்பர்ஸ் தான் ஜாயின் ஆகிக்கலாம். அப்போ அதுதான் எங்க புக்ல சொல்லுவாங்க. அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். சப்ராக்ட் பண்றதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ணணும். அப்போ இது ஒரு எக்ஸாம்பிளோட தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்னா என்ன ஹோல் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம். நேச்சுரல் நம்பர் கூட ஒரு 0 ஆட் பண்ணோம்னா ஹோல் நம்பர்னு சொன்னோம். அப்புறம் z. இப்ப இன்டீஜர்ஸோட சிம்பிள் வந்து z அப்படின்னு வந்து போடுறாங்க. z comes from the German word zahlen which means to come. Right? இப்போ வரவு எல்லாமே பாசிட்டிவ், செலவு எல்லாமே நெகட்டிவ். வரவோட செலவு அதிகமா இருக்குன்னா நம்மளுக்கு கடன்ல இருக்கணும். ஓகேவா? வரவோட செலவு கம்மியா இருக்குன்னா நம்ம வந்து பாசிட்டிவ்ல ப்ராஃபிட்ல இருக்கலாம். கடன் இல்லாம வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். அப்போ அததான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ இந்த நம்பர்ஸ்ல இருந்து a by b ஃபார்மேட்ல அது மாதிரி நம்ம எழுதுறோம் அப்படின்னா anything which can be written in p by q format rational numbers. ஓகேவா? அப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். q cannot be equal to 0. டிவைசர் இல்ல வந்து டினாமினேட்டர் cannot be equal to 0 அப்படின்றது நம்ம சொல்றோம். அப்போ any numbers can be written like this. Example 1. For the following statement, true or false, give reason for your answers. Every whole number is a natural number. True or false? False. ஏன்னா 0 is not a natural number. Every integer is a rational number. True or false? Okay. அப்போ இப்போ -5 கொடுத்தாலும் -5/1 p by q ல எழுதலாம். Definitely. Every rational number is a integer. False.
இப்போ 5/2 அப்படின்னா 2.5 is not an integer. ஓகேவா? 5/2 is not an integer. அப்ப அதுதான் நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? கொஸ்டின். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா, அதே மாதிரி ஒரு கொஸ்டின். 0 ரேஷனல் நம்பர் எக்ஸசைஸ்ல இது இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் ஒண்ணு எக்ஸசைஸ் இதை ஒண்ணா வந்து சேர்த்துக்கணும். ஓகே, is 0 a rational number? Can you write it in the form of p/q, where p and q are integers? Yes, 0 is a rational number. It can be written as 0/1, 0 to 2, etc. அப்ப p/q ஃபார்மேட்ல 0 எழுத முடியும். அப்ப அது வந்து ரேஷனல். q not equal to 0. ஆனா 0/1 0 தானே. அப்போ மேல நியூமரேட்டர் வந்து 0 இருக்கு, டினாமினேட்டர்ல தான் 0 இருக்கு. அதுதான் நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 2 பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. Find 5 rational number between 1 and 2. இப்போ இதுக்கு நம்ம வந்து எக்ஸசைஸ்ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்தோம்ல, பிரசன்டேஷன்ல பார்த்தோம். If 0 is a rational number, can you write it in the form of p and q? Okay, right? Upper solution. Yes, 0 is a rational number. 0 can be written in any of the following ways: 0/1, 0/2, 0/-2, 0/100. அது மாதிரி எனி ஃபார்மேட்ல நம்ம எழுதணும். அப்ப a/b ஃபார்மேட்ல நம்மளால எழுத முடியும். Thus 0 can be written as p/q, where p equal to 0 and q is any non-zero integer. Hence 0 is a rational number. Okay, right? Next, note. To find n rational numbers between any two rational numbers. ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நடுவுல n நம்பர், எத்தனை நம்பர் கண்டுபிடிக்கணும்? n ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, எத்தனை கண்டுபிடிக்க சொல்றாங்களோ +1. இப்போ 5 கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா +1, 6 into 6 divided by 6. ஓகே, இப்போ 10 கண்டுபிடிக்க சொல்றோம்னா +1 into 10 கண்டுபிடிக்க சொல்றோம்னா 10 இல்ல 11ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பாரு, இது வந்து ஒரு மெத்தட். ஜெனரலா இது போன வருஷம் படிச்ச மெத்தட். அதாவது ரெண்டு நம்பருக்கு நடுவுல ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 போடணும். அது வந்து ஆனா ரொம்ப லென்த்தியா வந்து போகுது, ரொம்ப டைம் ஆகும். இப்போ இது வந்து 2 and 3க்கு நடுவுல ஒரு நம்பர் கண்டுபிடிச்சோம்னா 3/2. ஓகேவா? 1 and 2க்கு நடுவுல ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னா 1 + 2, 3 divided by 2. இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இது டிவைடட் பை 2, அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அது டிவைட் பை 2. அப்பதான் நம்மளுக்கு நம்பர் சொல்றோம். அப்ப ரொம்ப லென்த்தியான ப்ராசஸா போயிட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், 5 கேக்குறாங்களா, இப்போ 1 and 2க்கு நடுவுல 5 கேட்கறாங்க. அப்போ எத்தனை கேட்கறாங்க? 5. 5 + 1 6. அப்போ into 6 divided by 6, into 6 divided by 6. அப்போ 6/6 12/6. அப்போ இங்க டினாமினேட்டர் சேமா இருக்கா? அப்ப நியூமரேட்டர் மட்டும் வந்து நம்ம ஆட் பண்ணா போதும். 7/6, 8/6, 9/6, 10/6, 11/6. அப்ப அதை எழுதணும்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன் பிட்வீன் நம்மளுக்கு தேவையான நம்பர்ஸ் கிடைச்சிடும். அப்போ 1, ஓகேவா, 8/6 இதை டிவைட் பண்ணி போட்டுருங்க. 9/6, 10/6, 11/6. அப்ப 5 ஐட்டம் வந்து வந்துருச்சு. இப்ப இதே மாதிரி வந்து அப்போ அதோட ரூல்ஸ் என்ன? எந்த ஒரு நம்பர் இன் பிட்வீன் நம்ம கேட்கிறோம்னாலும் நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் லைக் தட் வந்து ஆட் பண்ணிட்டு ரெண்டு நம்பரும் வந்து இப்ப 10 கேட்கறாங்கன்னா +1. அந்த +1 மேல எந்த நம்பர் போட்டாலும் உனக்கு மிஸ்டேக் பண்ண. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம இந்த 1 2 போட்டோம்ல, +1 6 இல்ல, ஆனா நான் வந்து into 10 divided by 10 போடுறேன். into 10 divided by 10 போடுறேன்.
அப்ப எனக்கு இதுக்கு நடுவுல வந்து நான் எத்தனை வேணா எழுதுறாங்கல்ல 11/10, 12/10, 13/10, 14/10, 15/10. நான் 5 கேட்டாங்க, நான் 5 எழுதிட்டேன் அப்படின்னு கூட வந்து ஆனா அந்த +1 போட்டாதான் மினிமம் +1 போட்டாதான் உனக்கு ரிசல்ட். அது +1 மேல எவ்வளவு போட்டாலும் தப்பு கிடையாது. இப்ப நான் 100 கூட போட்டேன். into 100 divide by 100. 200/200. அப்ப 101/100, 102/100 எப்படி வேணா போட்டோம்னா நம்மளோட பேசிக் ரூட் என்ன +1 அது மாதிரி போட்டோம்னாலே போதும். அதே நம்பரோட மல்டிப்ளை பண்ணா எக்ஸாக்டா நம்பர் தான். +1 அதுக்கு மேல எந்த நம்பர் போட்டாலும் Mark. Notice that the example 2, you are asked to find 5 rational numbers between 1 and 2. But you must have realized that the fact there are infinitely many rational numbers between 1 and 2. In general, there are infinitely many rational numbers between any two given rational. Let us take a look at the number line. Given number line again. Have you picked all the numbers? Number line. முதல்ல அந்த நம்பர் லைன் பார்த்தோம்ல, இப்போ இந்த 1க்கும் -1 நடுவுல வந்து இந்த எக்ஸாம்பிள் இதான் கொடுத்திருக்காங்க. ஆனா இவ்வளவுதானான்னு கேட்டா கிடையாது. இன்ஃபைனட்லி மெனி நம்பர்ஸ் வந்து அதுல இருக்கு. இன்ஃபைனட்லி எக்கச்சக்க நம்பர்ஸ் இருக்கு. அப்ப அந்த ஃபேக்டை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். Alright. There are gaps in between the places of numbers you picked up, and not just 1 or 2, but infinitely many. The amazing thing is that there are infinitely many numbers lying between any two of these gaps. For example, 1/2, 1/3. இப்போ நான் 10,000 மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இப்போ இங்க ரெண்டுமே சேம் ஆக்கிறதுக்காக இங்க into 3 divided by 3 போடுறேன். இங்க into 2 divided by 2 போடுறேன். ஓகேவா? அப்போ into 3 போட்டோம்னா என்ன ஆகுது? 30,000 divided by 60,000 ஆகி போச்சா? இது வந்து 20,000 divided by 60,000 ஆகி போச்சு. இப்போ 20,001, 20,002, 20,003 into 30,000 வரைக்கும் 10,000 நம்பர்ஸ் போடும். இப்ப நான் 1 lakh மல்டிப்ளை பண்ணிருக்கேன்னா 1 lakh நம்பர்ஸ் நடுவில் போடும். 1 பில்லியனால பண்ணிருக்கேன்னா 1 பில்லியன் நம்பர்ஸ் நடுவில் போடும். அப்போ இது மாதிரி நம்மளுக்கு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரைட். அப்ப அந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறாங்க. அது வந்து ஒரு ஃபேக்ட் அப்படின்ட்டு இல்லை. இது வந்து எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலா விட்டுருவோம். அதான் இல்லை. So we are left with the following question. What are the numbers that are left on the number line called? How do you recognize them? That is, how do we distinguish them from rational number? இதை வந்து நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம வந்து பார்க்கணும். செகண்ட் எக்ஸசைஸ்ல இதை பத்தி வந்து பார்க்கணும். அப்போ நம்ம இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இந்த இடம். ஓகே. அப்போ செகண்ட் கொஸ்டின் 6 ரேஷனல் நம்பர் கேட்கறாங்க. 3 and 4 நடுவில். இப்போ 6 + 1 7. அப்ப into 7 divided by 7 வந்து நமக்கு. Since we require 6 rational numbers between 3 and 4, so we write to find 6 rational numbers 6 + 1 7/7 ஆல நம்ம multiply and divide பண்ணணும். Right? அப்போ 3 into 3/1 இருக்கு. அத 3 into 7, that is 21/7. And 4 இருக்கு, 4/1 இருக்கு, into 7 divided by 7, 28/7. Right? அப்போ இந்த 21 28. அப்போ 21 22 23 24 25 26 27 எழுதலாமா? அப்போ 22 1 2 3 4 5 6 numbers in between வந்து நமக்கு வந்துச்சு. So 21/7 lesser than 22/7, lesser than 23/7, lesser than 24/7, lesser than 25/7, lesser than 26/7,
lesser than 27/7, 28/7. ஓகேவா ரைட்? அப்ப 21/7, 28/7 நடுவுல நம்ம 6 நம்பர்ஸ். இப்ப சப்போஸ் 8 கேட்கறேன்னா into 9 divided by 10 கேட்கறேன்னா into 11 divided by 11. அப்போ அந்த ஃபேக்ட தான் நம்ம வந்து then 6 rational numbers between 3 and 4 are 22/7, 23/7, 24/7, 25/7, 26/7, 27/7. Next question. Find 5 rational numbers between 3/5 and 4/5. அதனால எதால மல்டிப்ளை பண்ணும்? Good. அப்போ 6 ஆல வந்து மல்டிப்ளை பண்ணும். 5 plus 1, 6/6 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ 3/5 into 6/6. அப்ப 18/30 ஆயிடுமா? And 4/5 வந்து 24/30 ஆயிடுமா? அப்ப in between 19/30. ஓகேவா? நம்ம முதல்ல எழுதிடணும். ஓகேவா? நீ இப்படி எழுதி அப்படி விட்டாலும் வந்து தப்பு கிடையாது. கேன்சல் பண்ணக்கூடியதை நம்ம கேன்சல் பண்ணிடணும். ஓகேவா? ரைட்? கேன்சல் பண்ணக்கூடியதை கேன்சல் பண்ண நடுவுல நம்மளுக்கு 5 நம்பர் வந்துருச்சு. ஓகேவா? 5 நம்பர் வந்துருச்சு. இப்போ 19/30 கேன்சல் பண்ண முடியும். 20/30 2/3 ஆகும். 21/30 வந்து 7/10 ஆகும். 22/30 11/15 ஆகும். 23/30 டிவைட் பண்ணும். அப்போ அந்த 5 நம்பர்ஸ் வந்து இதுதான். இதை கேன்சல் பண்ணி போட்டாலும் கேன்சல் பண்ணி போட்டு தப்பு இல்லை. State whether the following statements are true or false. Give reason for your answers. Every natural number is a whole number. கவனி. Every natural number is a whole number. அதுதான் நம்ம யோசிச்சு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அவசரப்பட்டு வந்து சொல்லக்கூடாது. ஹோல் நம்பர். எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் a natural number சொன்னாங்க. எக்ஸாம்பிள்ல பார்த்தோமா? இருக்கு ஆப்போசிட். அப்ப அந்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் கனெக்டட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 1 பார்த்துருவோம். இதுவும் கனெக்டட். ஓகேவா? சொல்யூஷன். ஏன்னா நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 இருக்கு. ஹோல் நம்பர்ல 0 1 2 3. அப்போ எல்லா நேச்சுரல் நம்பரும் ஹோல் நம்பர்ல இருக்கு. எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் a whole number. ஓகேவா? ரைட்? நெக்ஸ்ட். எவ்ரி இன்டிஜர் இஸ் a whole number. True or false? என்ன நினைக்கிறேன்? False. Solution. Integer -3 -2 1 இருக்கு. ஹோல் நம்பர்ல 0 1 2 3 தான் இருக்கு. -3 -2 -1 ஹோல் நம்பர்ல இல்ல. இப்ப எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் இன்டிஜர்னு கேட்டாங்க. அதுக்கு அதுதான் அதுல கேட்டிருந்தாங்க. இதுல அப்போ கவனிக்கணும். கவனித்து எது எதுக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு கவனிக்கணும். அப்போ false. -3 -2 are not a whole number. Third, every rational number is a whole number. Whole number. Okay. Which are rational numbers. இப்போ 1/2, 3/4, 5/2 rational number. இது whole number. ஓகேவா? ரைட்? அப்போ அதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வரணும். அவசரப்படாம வந்து ஆன்சர் பண்ணணும். அப்ப எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் a whole number ஃபால்ஸ். ஏன்னா ரேஷனல் நம்பர்ல இருக்கிறது 1/2, 3/4 அதெல்லாம் கிடையாது. இப்ப 4/2 இருக்கு. அது 2. அது ஹோல் நம்பர். அதுக்கு நெகட்டிவ்ல கூட வரும்ல இதுல. ஓகேவா? புரிஞ்சதா என்ன அப்படின்ட்டு? அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஏன் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருச்சா? எதுக்காக கொடுக்குறாங்கன்ட்டு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் 1 போடணும். அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டு 4 போடணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் 2வும் 2 3யும் ஒன்னா போடும். எக்ஸாம்பிள் 2ல அந்த பிட்வீன் 5 6 அந்த இதுவும் ஒன்னா போகும். அப்புறம்
இது தனியா ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம். இது தனியா. ஒரு எக்ஸாம்பிள் கூட எப்படி நீ கம்பைன் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். அப்போ இதுதான் ஆர்டர். எக்ஸாம்பிள் அது கூட இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபோர்த் சம், செகண்ட் எக்ஸாம்பிள் செகண்ட் அண்ட் தேர்ட் சம். அப்புறம் இது ஸ்பெசிபிக்கா தனியா, இது தியரிட்டிக்கல் கொஸ்டின். நம்ம வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றதுதான் வந்து கேன் பி. அதுக்கு நம்ம வந்து ரீசன் சொல்லுவோம், ஜஸ்டிஃபை பண்ணுவோம். இது வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அப்போ இரேஷனல் நம்பர்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஸ்லைட்ல வந்து பார்த்தோம். இரேஷனல் நம்பர்னா என்ன அப்படின்றத பார்த்துக்கோம். டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங் இரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்துக்கோம். What is a irrational number? In a previous section, there are many numbers on number line that are not rational. That is, cannot be written as P by Q format. எழுத முடியாத numbers வந்து இருக்கு. Okay, not rational. In this section, we are going to investigate these numbers. So far, all the numbers you have come across are of the form P by Q, where P and Q are integers. இதுக்கு அந்த first exerciseல வந்து example exercise எல்லாமே வந்து அப்படிதான் இருந்துச்சு. Right? Integers and Q not equal to 0. That is non-zero integer. So you may ask, are there numbers which are not of this form? There are indeed such numbers. Slide la already பார்த்தோம். The Pythagorean in Greece, followers of famous mathematician and philosopher Pythagoras, were the first to discover the number which are not rationals. Pythagoreans அப்படின்றது வந்து Pythagoras அப்படின்ற அந்த மேத்தமேட்டிஷியன் ஃபாலோயர்ஸ், டிசைபிள்ஸ். அவங்க தான் Pythagoreans அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் முதல்ல நம்பர்ஸ் தட் ஆர் நாட் ரேஷனல் வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ 400 BC, 2400 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. 2000 இப்போ இந்த டேட்டுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா 2425 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. Okay, numbers which are not rational. The numbers are called irrational numbers or irrationals because they cannot be written in the form of a ratio of an integer. There are many myths surrounding the discovery of irrational numbers by the Pythagoreans. Myths na not proven facts. இப்போ mythology சொல்றாங்க. ப்ரூவா இருக்கு அப்படின்னா வந்து அந்த ஸ்டாண்டர்டா வந்து இந்த லா மூலமா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ப்ரூவ் பண்ணாததுன்னா மித் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கொஞ்சம் ட்ரூவாவும் இருக்கலாம், ஃபால்ஸாவும் இருக்கும். Right? There are many myths surrounding the discovery of irrational numbers by the Pythagorean Hipparchus of Croton. Croton is ஒரு பேரு, Hipparchus. In all the myths, Hipparchus has an unfortunate end. Either for discovering root 2 is irrational or for disclosing the secret of root 2 to the people outside the secret Pythagorean sect. இந்த Hipparchus வந்து இந்த Pythagorean sect அந்த பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்கள தவிர்த்து மற்ற பீப்புள் கிட்ட இந்த ரூட் 2 ஓட அந்த ரூலை பத்தி அவர் பேசினார். அதனால அவர் கொண்டாங்க. அது சொன்னதுனால அவர் வந்து கொல்லப்பட்டார். ஓகேவா? ரைட்? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Let us formally define the rational numbers. The number S is called rational if it cannot be written in the form of P by Q, where P and Q are integers and Q not equal to 0. அதை ரெகுலரா ஸ்பெசிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. You already know that there are infinitely many rationals. It turns out that there are infinitely many irrational numbers too. Some examples are root 2, root 3, root 15, 5, 0.11. இப்போ நான் சும்மா கூட எழுதலாம். 0. இல்ல 1 கூட போட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்படியே போயிட்டே இருக்குன்னா அடுத்து 8, 9, 10 அப்படியே வந்து நம்பர் சிஸ்டம்ல போயிட்டே இருக்கும்ல. இப்போ 1 போட்டோம்ல, 2 அப்படியே போடலாம், 0 அப்படியே போடலாம். அப்ப இன்ஃபினிட்லி மெனி இட்டரேஷனல் நம்பர்ஸும் இருக்கு. Remark. Recall that when we use a symbol here, right, we assume that it is a positive square root of the number.
இப்ப நம்ம இது வரைக்கும் நம்பர் வந்து பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். ரூட் 4 equal to +2 மட்டும் தான் இருக்கு. But though both 2 and -2 are the square roots of, அதாவது என்ன மீனிங்னா 2 into 2 4 தான், -2 into -2 4 தான். அப்ப நம்ம எப்படி போடணும்னா ரூட் 4 ஓட வேல்யூ +or-2 தான் போடணும் ஆக்சுவலா. ஆனா நம்ம இவ்வளவு நாள் வந்து நம்ம பிளஸ் மட்டும் தான், பிளஸ் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கணும். Some of the irrational numbers listed above are familiar to you. For example, we have already come across many of the square roots listed above and the number pi. The number pi வந்து நம்ம ஆல்ரெடி 2-3 எக்ஸாம்பிள்ஸ்லயும் பார்த்தோம். Alright. The Pythagoreans proved that root 2 is irrational. Later, in approximately 425 BC, அதாவது இன்றிலிருந்து 2400 ஆண்டுகளுக்கு முன்பு, Theodorus of Cyrene showed that root 3, root 5, root 6, root 7, root 10, 11, 12, 13, 14, 15, 17 were also irrational. The proofs of irrationality, root 2, root 3, and root 5, etc., shall be discussed in class 10. That's important, or 5 mark class 10. You are right. As to pi, we know to various cultures for thousands of years it has proved to be irrational by Lambert and Legendre. Also in the later 1700s. அதாவது later 1700 னா 1750 க்கு அப்புறம் 800 குள்ள இருக்கிறது தான் latest 1700s. Okay, right? In the next section we will discuss why 0.10110111 இப்ப பாரு 1 0வா 110 111 410. அப்ப இதுவும் வந்து அடுத்து என்ன ஆகும் 510 அடுத்து 610 இப்படியே போயிட்டே இருக்கும். And 5 are irrationals. Let us return to the question raised at the end of the previous section. Remember the bag of rational numbers. இந்த இது வந்து போன இதுல பார்த்தோம். Okay, rational numbers. If we now put all the rational numbers into a bag, will there be any numbers left on the number line? The answer is no. It turns out that the collection of all rational numbers and irrational numbers together make up what we call the collection of real numbers, denoted by R. Generally, in the rational number, Q denote பண்ணுவோம். Irrational number Q star அப்படின்னு போடுவோம். அப்போ rational numbers plus irrational numbers இதுதான் real numbers அப்படின்னு சொல்லுவோம். Therefore, a real number is either rational or irrational. So we can say that every real number is represented by a unique point. Every real number is represented by a unique point on the number line. Also, every point on the number line represents a unique real number. This is why we call the number line real number line. Okay, well. Next. In 1870s, two German mathematicians, Cantor and Dedekind, showed that corresponding to every real number, there is a point on the real number line. And corresponding to every point on the number line, there exists a unique real number. For line like infinite number of points. Infinite number of points. You are right. You are the other Dedekind. This guy is Cantor. இவங்க ரெண்டு பேர் தான் அதை சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது இந்த பாக்ஸ்ல இருக்கிறது அப்புறம் இந்த மேல பார்த்த இந்த டெஃபினிஷன்ஸ் இது எல்லாமே ஜெனரலாவே ஸ்கூல்ஸ்ல தவிர்க்கிறோம். They only concentrate on some example sums and exercise. Exercise கொஞ்சம் கொடுத்துட்டு மத்தவங்க ஓடும். ஆனா என்ன இப்போ அந்த போன இதுலயே வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் அப்ப அதை குரூப் பண்ணி அது எல்லாமே ஒரு டைம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் 2 சம் அது ஒரு டைம். அது எக்ஸாம்பிள் தான். உனக்கு எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் உனக்கு போட்டு தட் இஸ் an example. That's it. அதை போட்டு முடிச்சுட்டோம்னா உனக்கு சம்ஸ் முடிச்சுட்ட அப்படின்றது அவசியம். ஓகேவா? இது வந்து உனக்கு கொஸ்டின் நிறைய கேட்பேன். Locate root 2 on the number line. It is easy to see how the Greeks might have discovered root 2.
considered a square OABC. Okay. Each side of length 1. Each side of length 1. Okay, in the figure each side of length 1. Then we can see by Pythagoras theorem that OB is the hypotenuse equal to root of 1 plus 1. Pythagoras theorem padi sum of square of two sides is equal to square of hypotenuse. Appo OB squared equal to 1 squared plus 1 squared. Appo 1 plus 1 வந்து 1 plus 1 2 ஆயிடுச்சு. இப்போ OB squared. அப்போ OB equal to என்ன? Root of taking square root OB equal to root 2. அப்போ இது OB root 2. அப்போ ஒரு காம்பஸ் எடுத்துட்டு சென்டர் பாயிண்ட் வந்து சென்டர் வந்து இது ரேடியஸ் இது. இதுல இருந்து அந்த சர்க்கிள் அப்படி கம்ப்ளீட் பண்ணோம்னா எந்த இடத்துல அது நம்பர் லைன் டச் பண்ணுதோ அதுதான் ரூட் 2 ஓட வேல்யூ. ஓகேவா? ரைட்? சரியா? இப்போ ரூட் 3 லொகேட் பண்ணணும். ரூட் 3 லொகேட் பண்ணணும். அப்போ ரூட் 3 லொகேட் பண்றது எப்படி பண்றதுன்னு நம்மளுக்கு வந்து டவுட் வந்து. ரைட்? இப்ப முதல்ல நம்மளுக்கு வந்து இருக்கிறது 1 யூனிட் தான் நம்மளுக்கு ஈஸியா. முதல்ல 1 யூனிட் நம்ம லொகேட் பண்ணிடணும். இப்போ இது 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர், இல்ல 2 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம், 2 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். 2 சென்டிமீட்டர் அது மாதிரி எடுத்துட்டு இப்போ இது வந்து ரூட் 2 தெரிஞ்சிருச்சா? இதுல இருந்து 1 யூனிட் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 1 யூனிட்ல ஒரு சர்க்கிள் போடும். பெர்பெண்டிகுலர் நம்ம வந்து வரையணும். 90 டிகிரி ப்ரொடெக்டர் வச்சு 90 டிகிரில வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதுல இங்க இருந்து இங்க இருக்கிற அந்த ரேடியஸ் எடுத்துட்டு சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டு அந்த லைனை கட் பண்ணணும். அப்ப அது 1 யூனிட் இருக்கு. இப்ப பார்த்தோம்னா இந்த OB இருக்குல்ல, இது ரூட் 2. இத மட்டும் நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டா வரேன். இது ரூட் 2, இது 1. அப்ப பித்தாகரஸ் தியரம் படி இந்த OD ஈக்குவல் டு என்ன? OD ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் 2 ஸ்கொயர் வந்து 2 பிளஸ் 1 ஸ்கொயர் வந்து 1. அப்ப 3 மாறிடும். அப்போ OD ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா OD ஈக்குவல் டு ரூட் 3. இப்போ இதை அட்டாச் பண்றோமா? இதை ரேடியஸா எடுத்துட்டு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணலாம். எந்த இடத்துல கட் பண்ணதோ அதுதான் ரூட் 3. இந்த சைட் கட் பண்றது நெகட்டிவ் வேல்யூ, இந்த சைட் கட் பண்றது பாசிட்டிவ் வேல்யூ. பிளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 3. அப்போ ரூட் 3 ஓட நம்பர் லைன் ஓகேவா? இப்போ நம்மளோட ரூல்ஸ் படி இப்போ ஒரு நம்பர் லைன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த லைன் ஓகேவா? ஒரு நம்பர் லைன் எடுக்கிறோம். அதுல இதை நான் 0ன்னு மார்க் பண்றேன். இதை வந்து 1 2 3 4 5 இது வந்து 1 யூனிட்னு மார்க் பண்றேன். ஓகே, அப்போ இதுவும் 1 2 3 4 5 இதுவும் 1 யூனிட். ரெண்டும் சேம் லென்த்ல 1 யூனிட். அப்போ இது வந்து என்ன கிரியேட் பண்ணும்? ஒரு ஸ்கொயரை கிரியேட் பண்ணும். ஓகேவா? ரைட்? அப்போ இது வந்து OABC ஒரு ஸ்கொயர். இது 1 யூனிட், இது 1 யூனிட். இப்போ இதோட ஆப்போசிட் இது ஹைபோட்டனியூஸ். அப்போ ஹைபோட்டனியூஸ் ரூல் படி வந்து என்ன அர்த்தம்? இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப். இப்போ காம்பஸ் எடுத்து இந்த இடத்துல பாயிண்ட் வந்து சென்டர் வச்சுட்டு ரேடியஸ் இதை வச்சுட்டு நீ கட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எங்க கட் பண்ணுதோ இது 1ன்னா 1 2 3 4 5 இது 2. 1க்கும் 2க்கும் இடையில கட் ஆகும். ஓகேவா? இப்ப இது ரூட் 2 ஓட வேல்யூன்னு தெரிஞ்சிருச்சு. ரூட் 2 இங்க இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? இதே 5 யூனிட்ஸ் இருக்குல்ல, காம்பஸ் எடுத்து 5 யூனிட்ஸ் வந்து இந்த சைட் போடும். ஓகேவா? ரைட்? அப்போ இதே ஃபார்மேட்டை இப்ப ரூட் 3க்கு கேட்கறாங்க.
√5 கேட்டா கொஞ்சம் ஈஸியா போடலாம். √3 கேட்கறாங்க. √5 நான் காட்டுறேன் எப்படி போடணும் அப்படின்னு. இப்போ ஒரு லைனு 0 1 2 3 4 இது வந்து 1 எடுத்துக்கிறேன். 1 2 3 4 இது 2 எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன தெரியும்? 1 2 3 4 இதுவும் 1 யூனிட்னு தெரியும். இந்த லென்த்தும் சேமா இருக்கு. அப்போ என்னோட ஐடியா படி என்ன? பித்தாகரஸ் தியரம் படி ஓகேவா, இது வந்து √2 ஓட வேல்யூ. √2 ஓட வேல்யூ. இப்போ இந்த இடத்துல இருந்து இதே 4 யூனிட்ஸ்க்கு நான் இன்னொரு லைன் வரையறேன். பெர்பெண்டிகுலரா ப்ரொடெக்டர் எடுத்துட்டு பெர்பெண்டிகுலரா இன்னொரு லைன் வரையறேன். என்ன இது 4 யூனிட்ஸ்ல காம்பஸ் வந்து லைன் வரைஞ்சிருக்கு. முதல்ல லைனை வரைஞ்சிருவேன். ஓகேவா, 90 டிகிரி ப்ரொடெக்டர்ல வச்சுட்டு அந்த பாயிண்ட் 90 டிகிரி பாயிண்ட் வச்சுட்டு லைன் வரைஞ்சிருவேன். இங்க இருந்து இது வரைக்கும் நான் என்ன வந்து எடுத்திருக்கணும், 1 யூனிட்னு எடுத்துக்கணும். அதே காம்பஸ்ல இருந்து சென்டரிங்க வச்சுட்டு இந்த லைனை வந்து கட் பண்ணிடும். இந்த லைனை ஆர்க் வந்து கட் பண்ணிடும். அப்ப அதுக்கு மீனிங் என்ன? இது 1 யூனிட்னா இதுவும் 1 யூனிட். இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணிடுவேன். இந்த லைன் இருக்குல்ல, எங்க கனெக்ட் பண்ணிடுவேன். அப்ப எனக்கு என்ன ஆகுது? மீனிங் என்ன? இது 90 டிகிரி, இது √2, இது 1. அப்போ இது வந்து ஓகேவா √3. ஏன்னா √2² வந்து 2 + 1 அப்ப √3. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இதுல இருந்து இது வந்து சென்டர் எடுத்துட்டு இதை வந்து சர்க்கிள் கட் பண்ணுவேன். எங்க கட் பண்ணுதோ அதுதான் வந்து √3 ஓட வேல்யூ நம்பர் லைன்ல. இது இந்த இடத்துல எங்க கட் பண்ணுதோ அது √2 ஓட வேல்யூ, இது √3 ஓட வேல்யூ. ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ 5க்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கலாம் கொஸ்டின். ஓகேவா, புரிஞ்சுதா ஏன் அப்படின்ட்டு? இப்போ √2க்கு √3க்கு பார்த்தோமா, இதே மாதிரி நீ எதுக்கு வேணா வந்து போடலாம். கொஸ்டின் ஏற்ற மாதிரி நீ வந்து சேஞ்ச் பண்ண. ஓகேவா, construct BD of unit length perpendicular to OB. BD of unit length எவ்வளவு வந்து 1 யூனிட் எடுக்கிறியோ அவ்வளவு பெர்பெண்டிகுலரா நீங்க வந்து எடுத்து பண்ணிக்கலாம். அப்ப அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரொட்ராக்டர் எடுத்து 90 டிகிரி வச்சுட்டு நீ அந்த பாயிண்ட்ல வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ using a compass with center as O, OD as radius, draw an arc, intersect the line at point Q. Then Q correspond to root. இப்போ இதுல என்ன வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா, the same way you can locate √n for any positive integer after √n - 1 has been located. இப்போ √5 கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, √5 கேட்கறாங்க. அப்போ √4 கண்டுபிடிச்சிட்டேன்னா +1 யூனிட் போட்டு √5 வந்து கண்டுபிடிச்சிட்டேன். √6னா √5 கண்டுபிடிச்சிட்டோம்னா √6 √7 வேணும்னா √6 கண்டுபிடிச்சிட்டோம்னா √7 கண்டுபிடிச்சிட்டோம். எந்த இடத்துல நம்பர் லைன்கள் இருக்கு அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள்ல ஒரு சிலது பார்த்தோம்னா இதை பேஸ் பண்ணி அடுத்து நீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓகேவா, கன்ஸ்ட்ரக்டிங் ஸ்கொயர் ரூட் வந்து ஸ்பைரல் 1 ஓகேவா, 1 யூனிட் பெர்பெண்டிகுலர். இது √2 கிடைக்குமா? இப்ப √2 + 1 யூனிட் பெர்பெண்டிகுலர் வரைஞ்சோம்னா இது வந்து √3 கிடைக்கும். இப்போ √3 + 1 யூனிட் போட்டோம்னா √4 கிடைக்கும். √4 + 1 யூனிட் பெர்பெண்டிகுலர் போட்டோம்னா √5. இப்படியே வந்து ஒரு ஸ்பைரல்லே உன்னால வந்து நீ பண்ணணும். அதுதான் இதுல இருக்கிற கொஸ்டின். ஓகேவா, ரைட்? அப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோமா, இப்போ எக்ஸசைஸ் வந்து question. State whether the following statements are true or false. Justify your answer. 1. Every irrational number is a real number. Irrational number is a real number. Real number equal to என்ன? Rational number plus irrational number. அப்ப irrational number வந்து real number தானே? அப்ப true. ஏன்னா a real number is either rational or irrational. Number 2.
every point on the number line is of the form root m, where m is a natural number. Super. Okay, every point on number line is a real number, which is a rational number or irrational number. Infinite number of infinite numbers இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ரூட் 2 இருக்கு, ரூட் 3 இருக்கு, ரூட் 5 வந்து இந்த இடத்துல வரும், ரூட் 6 அப்படின்னு நம்ம போட்டுட்டே போகலாம். ஓகே. Numbers of the type -5, -4, 1/2 also lie on the number line. ஓகேவா? இப்போ அந்த ரூட் m இருக்குல்ல, -5 போட்டோம்னா அதுக்கு எப்படி வரும் நம்மளுக்கு? ஓகேவா? ரைட்? சரியா? Every real number is an irrational number. Real numbers can be rational or irrational. எல்லா ரியல் நம்பரும் irrational நம்பர்னு எப்படி சொல்ல முடியும்? ஓகேவா? Rational numbers are also real numbers. Rational number is not an irrational number. Or the square root of all positive integers irrational. If not, give an example of a square root of the number that is an rational number. Positive of or the square roots of all positive integers irrational. Positive. Negative integers square root போட்டோம்னா அது வந்து வேற ஆன்சர், காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வந்து அது 11th வரும். 10th கூட வராது. ஆனா நம்ம அங்க போறப்ப நம்ம பார்த்துக்கலாம். ரைட்? If not, give an example of the square root of a number that is a rational number. Positive integers na ella natural number la positive integers. 0 is neither positive nor negative. Right? Solution. No. Square roots of all positive integers are not irrational. Ena square root of 4, 9, 16, 25 la irukla perfect squares. Square roots of 4, 9, 16, 25, etc. are positive integers, but the square roots are rational numbers. Okay, right? Upper root of 4, 2/1. Root of 9, 3/1. Root of 16, 4/1. 5 வந்து 25 வந்து 5/1. போயிட்டே இருக்கும். அப்போ square root of all positive integers is not an irrational number. The perfect numbers வந்து work பண்ண முடியாது. ஓகேவா? ரைட்? அப்போ இந்த இடத்துல செகண்ட் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரூட் 5க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரூட் 5 என்னன்னு தெரியும் எனக்கு. 4 ரூட் 5 கண்டுபிடிக்கணும்னா 4 + 1. 4 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து எனக்கு 2ன்னு தெரியும். ஓகேவா? அப்போ 1 யூனிட், 2 யூனிட், அப்புறம் 1 யூனிட் பெர்பெண்டிகுலர். 1 யூனிட் பெர்பெண்டிகுலர். ஓகேவா? ரைட்? To represent root 5 on the number line, we take a length of 2 units from 0 on the number line in positive direction and 1 unit perpendicular to it. The hypotenuse of the triangle thus formed is of length root 5. Then with the help of the divider, a length equal to the hypotenuse of root 5 units can be cut on the number line. Divider மூலமா வந்து கட் பண்ணி எவ்வளோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இதுக்கு என்ன வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு வந்து பாத்துடலாமா? உனக்கு இப்படிதான் இருக்கும்ல ஷீட்டு. இந்த ஷீட் இருக்கு, உனக்கு வந்து ரூட் 5க்கு வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. நீ என்ன பண்ணும், நம்பர் லைன் முதல்ல லைன் வரையும். காம்போசிட். ஓகேவா? 0 ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி 0. காம்போசிட் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், உனக்கு தேவையான டிஸ்டன்ஸ் வந்து காம்பஸ் எடுத்துட்டு ஓ சென்டர் வச்சுட்டு எந்த டிஸ்டன்ஸோ அதை மாற்றவே கூடாது. அதான் இம்பார்ட்டன்ட். கட் பண்ணு. இது 1. இந்த லைனை கட் பண்ணு, ஒரு ஆர்க் போடு, அதான் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இது சென்டரை வச்சுட்டு
இதுல இருந்து ஒரு ஆர்க் போடு. எக்ஸாக்டா அந்த பாயிண்ட் எங்க கட் பண்ணிதோ பாயிண்ட வச்சுட்டு தான் போடும் ஆர்க் போடும். இது 2. இப்போ இதை வந்து எடுத்துட்டு இந்த ப்ரொடெக்டரை எடுத்துட்டு ப்ரொடெக்டரை இந்த இடத்துல வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 90 டிகிரி பாயிண்ட் மார்க் பண்ணு. அந்த இடத்துல 90 டிகிரி மார்க் பண்ணிட்டு இதான் 90 டிகிரி அப்படின்னா இதுல இருந்து ஸ்ட்ரைட் லைன் போடும். அப்பதான் இது 90 டிகிரின்னு வரும். ப்ரொடெக்டர்ல இந்த 2ல வந்து 0 வச்சுட்டு 90 ஆங்கிள் வந்து பாயிண்ட் வந்து வச்சுட்டு அந்த 2 பாயிண்டையும் இந்த 2வையும் கனெக்ட் பண்ணனா உனக்கு ஒரு லைன் கிடைக்கும். காம்பஸ்ல அந்த டிஸ்டன்ஸ் வந்து மாத்தாம வச்சிருக்கல. இப்ப என்ன பண்ணணும், காம்பஸ்ல 2 சென்டர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கியோ அதை கட் பண்ணு. அப்ப இது 1 யூனிட். இது மொத்தம் என்ன 2 யூனிட்ஸ். 1 யூனிட் 2 யூனிட். இப்போ இதையும் லைன்ல ஜாயின் பண்ணும். இப்ப OS சென்டர் காம்பஸ்ல அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் எங்க வருதோ அந்த பாயிண்ட் வரைக்கும் நோட் பண்ணிட்டு அதுல இருந்து சர்க்கிள் வந்து போடும். OS சென்டர் காம்பஸ்ல அப்படியே இங்க கட் பண்ணனா எந்த இடத்துல வந்து கட் ஆயிட்டு நிக்குது. ஓகேவா? அதுதான் √5 வேல்யூ. நீ அந்த ஒரிஜினல் லென்த் இருக்குல்ல, அந்த லென்த்ல அப்படியே கட் பண்ண உனக்கு 3, 4 அப்படின்னு வந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு கொஸ்டின்ல √13க்கு கேட்டிருந்தாங்க போன வருஷத்துக்கு. எக்ஸாம்பிள் √13 கேட்டிருக்கோம். √13 என்ன, 9 + 4 வந்து 13. அப்போ 9 + 4 வந்து 13. அதனால ஒரு லைனை போட்டு 0 மார்க் பண்ணிட்டு காம்பஸ்ல ஒரு யூனிட் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு 1, கட் பண்ணிட்டு 2, கட் பண்ணிட்டு 3, கட் பண்ணிட்டு 4. 3² வந்து 9ல. அப்போ 3² இருந்து அதே லென்த்ல முதல்ல என்ன பண்ணணும், ப்ரொடெக்டர் எடுத்துட்டு மார்க் பண்ணிடணும் 90 டிகிரி. அந்த லைன் போட்டுருவோமா, லைனை போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவல் அந்த காம்பஸ் எடுத்துட்டு அந்த ஈக்குவல் லென்த்ல 90 டிகிரி போட்டுட்டு 1 யூனிட் 2 யூனிட். இதுதான்ப்பா, இது 1 யூனிட்ல காம்பஸ் வச்சுட்டு இங்க இருந்து எங்க கட்டாச்சோ அந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்துட்டு இது அந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்துட்டு 3, அதுல இருந்து அடுத்து வந்து 4. இப்போ அந்த 3 இருக்குல்ல, எனக்கு இங்க 3² 9, 2² 4. அப்ப 3க்கும் 2க்கும் எனக்கு தெரியும்னா எனக்கு வந்து 13 வந்து நல்லா கண்டுபிடிச்சு. 3க்கும் 2க்கும் தெரியும்னா எனக்கு வந்து 13 கண்டுபிடிச்சு. அப்போ என்ன பண்றேன், இந்த 3ல ப்ரொட்ராக்டர் வச்சு 90 டிகிரி நான் மார்க் பண்ணிட்டு அந்த லைன்ல இதே சேம் லென்த் காம்பஸ்ல ஒரு இடத்துல கட் பண்றேன். அப்படின்னா இது என்ன 1 யூனிட். இந்த பாயிண்ட்ல வச்சுட்டு இன்னொரு இடத்துல கட் பண்றேன், அது 2 யூனிட்ஸ். இப்போ 0வையும் இதையும் நான் கனெக்ட் பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இது 3ஆ, இது 2. அப்ப இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3², 9 + 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13. அப்ப this is center, this is radius. அப்படியே நான் கட் பண்ணுவேன், சர்க்கிள் போடுவேன். அந்த சர்க்கிள் எங்க கட் பண்ணுது, அதுதான் என்னோட 13 வேல்யூ. அந்த ஸ்பைரல் சொன்னாங்கல்ல, இது எனக்கு வேணும். அந்த ஸ்பைரல் வந்து நீ வரையணும். இந்த 5th கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, ஸ்பைரல் வந்து வரையணும். அதை ஆக்டிவிட்டியா சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஆனா எனக்கு வந்து அந்த ஸ்பைரல்ல நீ கண்டிப்பா போகணும். ஏன் அப்படின்றது உனக்கு வந்து கண்டிப்பா தெரிய வரும். ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டி எனக்கு வேணும். உன்னோட ஒரிஜினல் புக்ல இந்த ஆக்டிவிட்டி இருக்காது. பாரு, இருக்கா பாரு, இதுல இந்த ரேஷனலைஸ்ல இருக்கா பாரு. செகண்ட் எக்ஸசைஸ் √2 இருக்கு, √3 இருக்கு, ஆக்டிவிட்டி இருக்கு. இந்த ஆக்டிவிட்டியை நம்ம அந்த நம்பர் லைன் கூட வந்து பண்ணோம்ல, இதே மாதிரி அந்த ஒரு லைனை போட்டுட்டு 90 டிகிரி ப்ரொடெக்டர் வச்சு 90 டிகிரி 90 டிகிரி அப்படியே போட்டுட்டே வந்துட்டு இது என்ன ஆகும்னா, இங்க இப்படி வருதா, இங்க பெருசா, இங்க இருந்து 1 இங்க வரும் 90 டிகிரி. அப்ப அதுல இருந்து அப்படியே அந்த ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி அப்படியே அழகா வந்து ஓகேவா? அதை வந்து ஒரு ஆக்டிவிட்டியாவே பண்ணு. வேணா வந்து ஒரு பேப்பர் வந்து அந்த டபுள் சைடட் ஷீட் இருக்குல்ல,
டபுள் சைடு அச்சீவ்மெண்ட் அதை எடுத்துட்டு ஆக்டிவிட்டியா பண்ணணும். இல்லைன்னா சார்ட் வேணும்னா வந்து சார்ட் வேணும். அதை வந்து நீ ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போன போறப்போ அதுக்காக சொல்றேன். இதெல்லாம் நான் வந்து பண்ணேன், என்ன பண்ண சொன்னாங்க, நான் வந்து அதை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு நீ எடுத்துட்டு போயிட்டு அதை காட்டணும். அப்ப எவ்வளவு தூரம் உன்னால போட முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து போடணும். இப்போ 1 ஸ்கொயர்ல இருந்து 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு எவ்வளவு பெருசா உங்களுக்கு வந்து வருதுட்டு அந்த ஸ்பைரல்ல நீ போடணும். எவ்வளவு பெருசா இருந்தது நீங்க வந்து இதை வந்து ஆக்டிவிட்டியா சார்ட்ல போடும். சார்ட்ல போட்டுட்டு அண்ணா உனக்கு வந்து இந்த ஸ்கெட்ச் எல்லாம் வாங்கி கொடுக்கும். ஸ்கெட்ச் வாங்கி கொடுக்கும். அப்ப அதை பேஸ் பண்ணி உனக்கு வந்து இதோட இது வந்து லென்த் எவ்வளவு, √2 வேல்யூ என்ன, √3 வேல்யூ என்ன, √4 வேல்யூ வந்து 2 அப்படின்னு அதுலயே பெருசா வந்து எழுது. அதை எடுத்துட்டு வந்து ஸ்கூல்ல வந்து காட்டு. அவங்க ஒட்டுறாங்கன்னா ஒட்டிட்டோம், இல்லைன்னா நம்ம அந்த வால் இருக்குல்ல, அந்த வாழை வந்து நம்ம ஆக்டிவிட்டி வாழை வச்சு அங்க ஓட்டிடலாம். இல்லைன்னா இந்த வாழை ஓட்டினாலும் ஓட்டிடலாம். இங்க அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ண இந்த இடத்துல அப்படின்லாம் வந்து ஓட்டி வச்சு. அப்போ இந்த 2 எக்ஸசைஸ் வந்து இப்போ உனக்கு வந்து சொல்லி கொடுத்தது. இது வந்துட்டு இப்படி லைன் எடுத்துட்டு அப்படியே இது வந்து நீ எப்படி லைன் வேணா எடுத்துட்டு வந்து போடலாம். நீ ஸ்டார்டிங் வந்து எப்பயும் போல வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனாவே ஸ்டார்ட் பண்ணு. அவங்க அங்க கிராஸ்ல 1 யூனிட் போட்டிருக்காங்க, நீ கிராஸ்ல போடணும்னு இல்லை, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா இது பெருசா வரும், கொஞ்சம் கொஞ்சமா போக போக பெருசா வரும். நடுவுல இந்த லைன் வந்து போட்டோம்னா அந்த பெருசா வரும். அதனால இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணிட்டு இல்ல ஒரு முக்காவாசி தூரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இங்க அதிகமா இருக்கு, 3/4 இங்க இருக்கு, இந்த சைடு சார்ட்ல இடம் இருக்கு, இந்த சைடு இருக்குன்னா அப்பதான் நீ வந்து அடுத்தடுத்துட்டு வந்து உன்னால வந்து அது போகணும். அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல என்ன பண்ணோம், ஒரு காம்பஸ்ல நீ எவ்வளவு யூனிட் எடுக்கிறியோ ஓகேவா மார்க் பண்ணிட்டு 1 அது காம்பஸ்ல அப்படியே வச்சுக்கணும், மாத்தக்கூடாது. அதை பக்காவா வந்து இப்போ சப்போஸ் 5 சென்டிமீட்டர் வைக்கிறேன்னா 5 சென்டிமீட்டருக்கு லைன். அப்போ 5 சென்டிமீட்டர் ஒரு யூனிட்னு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். 5 சென்டிமீட்டர் இவ்வளவு பெருசா வரும்ல, அதுவே இவ்வளவு பெருசு வரும். இப்போ அடுத்தடுத்துன்னு போறப்ப வந்து பெருசா இருக்கு. அப்போ அதை எடுத்து மார்க் பண்ணிடு 1 ஓகேவா, மார்க் பண்ணிடு. ப்ரொடெக்டர்ல 90 டிகிரி வந்து 90 இதுக்கு வந்து அந்த லைன் வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கு வந்து வச்சுக்கோ 1 யூனிட். அந்த 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கா, 5 இல்லைன்னா 3 கூட வச்சுக்கோ. மார்க் பண்ணிடு, அந்த லைனை கட் பண்ணிடு. அது வந்து என்ன, அதுவும் 1 யூனிட். அப்போ இதை கனெக்ட் பண்ணனா என்ன ஆகும், √2 கிடைக்கும். இது கூட 90 டிகிரி மார்க் பண்ணும். அதுல 90 டிகிரி இடத்துல 1 யூனிட் வந்து இல்ல ஸ்கேல் கூட யூஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணி போடுறியா, ஸ்கேல் யூஸ் பண்ணி போடுறேன்னா இந்த பாயிண்ட மட்டும் வச்சுட்டு ஸ்கேல்ல எக்ஸாக்டா இப்போ 4 சென்டிமீட்டர்னா அந்த பாயிண்ட் வச்சுட்டு 4 சென்டிமீட்டர், இப்போ 3 சென்டிமீட்டர்னா இந்த 90 டிகிரில பாயிண்ட வச்சுட்டு ஸ்கேல் அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட கனெக்ட் பண்றதுல 3 சென்டிமீட்டர் அதை மார்க் பண்ணிட்டு இதை கனெக்ட் பண்ணோம், இதை கனெக்ட் பண்ணும். அப்ப இது வந்து 1, இது வந்து √3 ஆகும். இது கூட 90 டிகிரி வெயிட் இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கேல்ல ப்ரொடெக்டர் ஸ்கேல் வேணும் ஓகேவா. அப்ப இப்படி வருமா, இது கூட இப்படி கனெக்ட் பண்ணும், இது √4 மாறி இதுல இருந்து 90 டிகிரி ஓகேவா. √2 √3 √2 √3 √4 √5 அப்படின்ட்டு இது வந்து பெரிய சர்க்கிளா போகும், ஸ்பைரல் ஆகும். வேல்யூ போட்டுரும், மத்தவங்களுக்கும் தெரியணும். √2 1.414 அப்படின்னு நம்ம அழகா மென்ஷன் பண்ணிடணும் ஓகேவா. அதை மென்ஷன் பண்ண உனக்கு வந்து உனக்கு இன்னும் இதாகல. அப்ப √3 வேல்யூ நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து இன்னொரு கலர்ல ஸ்கெட்ச்ல அழகா இங்க எழுது. அதுக்கப்புறம் √4 வேல்யூ 2 அப்படின்னு எழுதிடும். இது ஒரு கலர், இது ஒரு கலர். இப்ப √5 இப்படி வருமா, இங்கே இருந்து √5 வேல்யூ அடுத்து இப்படி வருமா, √6 வேல்யூ அடுத்து √7 √8 √9 அப்படின்ட்டு பெருசா ஒரு சர்க்குலரா வந்து
முதல்ல ரப்பா வந்து இப்படி எல்லாம் வரணும் அப்படின்னு போட்டுட்டு இதை வந்து அந்த பாயிண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை ஸ்கெட்ச்ல அந்த லைனை ஜாயின் பண்ணலாம். ஓகே, அதுதான் வந்து மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உனக்கு இப்ப அண்ணா வந்து இது மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இதை பாக்குறப்போ ஓகே, ஒரு ஆக்டிவிட்டியா பண்றப்போ வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன். அப்ப அது மாதிரி இதுக்கு உனக்கு இதை பண்றதுக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை நான் உனக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேவா? நீ இதுல வந்து வேற ஏதாவது கலர்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சா கூட எனக்கு கொடு, உன்னோட சாய்ஸ். இப்ப ஒவ்வொரு லென்த்துக்கும் ஒவ்வொரு கலர்லாம் கூட நீ வந்து ஸ்கெட்சுக்கு வந்து யூஸ் பண்ணி, இதை 1 யூனிட்க்கு ஒரு ஸ்கெட்ச் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கெட்ச் மாதிரி கூட யூஸ் பண்ணி, அப்போ உன்னால இது எவ்வளவு ஸ்பைரல் எப்படி வரும்னா, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம்ல, இப்படியே பெருசாயிட்டு இப்படியே போகும். நம்ம ஒரு இது வரைக்கும் எண்ட் ஆகிற வரைக்கும் போடணும்னா வந்து போட்டு அதுக்கெல்லாம் நம்ம வேல்யூ போட்டு இதை வந்து பண்ணலாம். உனக்கு இதை பண்றதுக்கு உனக்கு என்ன சப்போர்ட் வேணும் அதான் உனக்கு பண்ணிருக்க இருக்கா. அப்ப அது மாதிரி இல்ல ஸ்கெட்ச் தான். இந்த ஸ்கெட்ச் எத்தனை கலர் வச்சு நான் 40 கலர் வாங்கி கொடுக்குறேன், 40 கலர் இருக்கிற மாதிரி வாங்கி கொடுக்குறேன். நீ எனக்கு இது மாதிரிலாம் நீ பண்ணுனா வந்து நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். அதனால வந்து உங்களுக்கு 40 கலர்ஸா வாங்கி கொடுக்குறேன். பண்ணு, என்ன வேணுமோ அதெல்லாம் அழகா பண்ணு. இது வந்து உன்னோட ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி வந்து நம்ம போகணும். அதுக்காக நம்ம இவ்வளவு வந்து சப்போர்ட் வந்து எஃபர்ட்ஸ் வந்து போகணும். அப்ப இந்த வேலை தான் நம்மளுக்கு. இது வந்து ஒரு செஷன். ஓகேவா? ரைட். நம்ம இது வரைக்கும் போட்டோம்னா அது எத்தனை அப்பா வந்து ஒரு டிராயிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கரெக்டா ஓகே இந்த இடத்துல இது கரெக்டா வருது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு. இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போடணும்னு நினைக்கிறேன்னா தள்ளி போட்டா எவ்வளவு தூரம் வருது அப்படியே ஸ்பைரல்னா அப்படியே வந்து அந்த லைன் அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். ஆமா, எவ்வளவு தூரம் வருது அது போடு. உன்னோட ஐடியா தான், உன்னோட சாய் தான். நான் உன்னோட இதுக்கு வந்து ட்ரீமுக்கு தான் வந்து விட்டுருக்கேன். நீ வரையும் இந்த ஜியோமெட்ரிக்கலி ஓ இப்படிதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். இது வரைக்கும் ஒரு செஷன் தான் கண்ணு. இது வரைக்கும் ஒரு செஷன். இப்ப இந்த செஷனுக்கு அடுத்த செஷன் வந்து இப்போ இந்த செஷனுக்கு அடுத்தது வந்து இந்த இர்ரேஷனல். இப்ப நம்ம பார்த்தோம்ல, இந்த இர்ரேஷனல்ல நம்ம லொகேட் பண்ணோம் எல்லாம் பண்ணணும். இந்த இர்ரேஷனல்ல இந்த A+B ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன ஆகும் அப்படின்றதுதான் அடுத்தது. ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோமா, ரியல் நம்பர் அண்ட் த டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். இப்ப ரியல் நம்பரை டெசிமல் எக்ஸ்பேன்ஷனா பண்ணணும்னா அதுல என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கு. இப்ப 10/3, 7/8, 1/7 இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் செட்ல வந்து நம்ம பார்க்கணும். ஒரு செட் இப்ப இது கம்ப்ளீட் ஆகுமா, இது கம்ப்ளீட் ஆகிறப்ப இதுலயும் வந்து எக்ஸாம்பிள் வரும், எக்ஸசைஸ். எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ். ரெக்கரிங்னா என்ன, நான் ரெக்கரிங்னா என்ன அப்படின்றத அந்த பாயிண்ட்ஸாவே நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். அப்புறம் எப்படி வந்து ரெக்கரிங் நம்பரையோ இது நான் ரெக்கரிங் நம்பரையோ எப்படி அந்த P/Q ஃபார்மேட்ல மாத்துறது, அதுதான் இந்த எக்ஸசைஸ். ஓகேவா? தேர்ட் எக்ஸசைஸ் அதுதான் இருக்கு. அப்ப இதுல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா, ரூல்ஸ் இருக்கா, அந்த ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், find an irrational number between 1/7 and 2/7. 1/7 வந்து 0.142857 ரிப்பீட் ஆகுது. இது 257285714 ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. இப்ப இதுக்கு நடுவுல இர்ரேஷனல் நம்பர் கேட்கறாங்க, அதை நம்ம எப்படி பண்ணலாம். இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட். இப்ப இதை பேஸ் பண்ணி தேர்ட் எக்ஸசைஸ். இதுலயும் எப்படி இருக்கும், ஒரு எக்ஸாம்பிள் ரிலேட்டடா எக்ஸசைஸ். அப்ப அதெல்லாம் நம்ம செட்டா நம்ம செட் பண்ணிக்கணும். மொத்தமா ஒரு 4 செட்டா இல்ல 5 செட் வரும். இப்ப அந்த மாடல்ல நான் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். தேர்ட் எக்ஸசைஸா அடுத்து வந்து ரெப்ரசன்டிங் நம்பர்ஸ் ஆன் நம்பர் லைன். இதான் உனக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க.
ஓகேவா? இததான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சக்சசிவா வந்து பண்றது. எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இது வந்து தனி ரூல்ஸே வந்து இருக்கு. இதை வந்து உங்க புக்ல வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பாலினாமியல்ஸ் பண்றது. அதை ரிமூவ் பண்றாங்க. ஆனா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். சரியா? அதுக்கு அடுத்து எப்படி நம்ம மத்த வேல்யூஸ்னா இந்த 2√3 2√5 இதுக்கு அடுத்த ரூல்ஸ் தான் நெக்ஸ்ட் இதுல வந்து பார்ப்போம். 1.4 வந்து அந்த ரெப்ரசன்டிங்கா எப்படின்ட்டு அப்புறம் ஆப்ரேஷன்ஸ் தான் இப்போ உனக்கு வந்து இருக்கும். ஆப்ரேஷன்ஸ் ஆனா நம்ம அதையும் பார்க்கணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இமேஜின் பண்ண தெரியணும். இமேஜின் பண்ண தெரிஞ்சதுன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் ஆப்ரேஷன் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இந்த ரூட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். இதுல எக்கச்சக்க தப்பு பண்ணுவாங்க. 10th 11th 12th அப்புறம் வந்து 13th காலேஜ் 4 இயர்ஸ் முடிக்கிறோம்னா அந்த எதுக்கு வந்து போவாங்கல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அது மாதிரி இருக்கிறாங்க. அதுல எல்லாம் கூட எக்கச்சக்கமா தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்த ஏன் அப்படின்றது தெளிவா வந்து நம்ம பார்க்கணும். 3rd எக்ஸசைஸ் 4th எக்ஸசைஸ் ரொம்ப தெளிவா பார்க்கணும். ஓகேவா? இது எப்படி ரெப்ரசன்ட் ஆகுது இதுக்கும் வந்து உனக்கு டயக்ராம் இருக்கு. ரூட் 3.5 எப்படி நான் கண்டுபிடிக்கிறது நம்பர் லைன்ல அப்படின்ட்டு ரூட் 3.5 கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் போன இதுல வந்து எக்ஸசைஸ்ல ஒரு ரூல் பார்த்தோம்ல அந்த நம்பர் பிளஸ் 1 ஓகேவா? அந்த நம்பர் பிளஸ் 1 யூனிட் 3.5 முதல்ல லொகேட் பண்ணுமா? லொகேட் பண்ணிட்டு அது கூட அந்த 1 யூனிட்டை ஆட் பண்ணணும். இந்த 1 யூனிட்டை வந்து ஆட் பண்ணணும். 3.5 பிளஸ் 1 போடணும். இப்ப இதுக்கு வந்து சென்டர் எடுக்கணும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னு சொல்லுவாங்க. அதை எடுக்கணும். அதான் சென்டர். இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸ்ல ஒரு ஆர்க் வரையணும். இந்த 3.5ல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். இதோட லென்த் தான் ரூட் ஆஃப் 3.5 வரும். இதெல்லாம் உனக்கு இருக்கு. ஓகேவா? இது இருக்கு. இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரேஷனல் நம்பர்ஸ் இந்த ஃபார்முலாஸ்ல எல்லாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ரூட் 15னா ரூட் 5 இன்டூ ரூட் 3 அது மாதிரி நம்மளால பிரிக்க முடியும். இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி சம்ஸ் போடும். a plus b whole square a minus b whole square அப்புறம் ரேஷனலைசிங் த டினாமினேட்டர் இது வந்து ஒண்ணு இருக்கு. அப்ப இதை நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் செக் பண்ண நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து வரும். இது 5. அப்புறம் லாஸ்டா இந்த எக்ஸ்பிரஷன் a by b எக்ஸ்பெனன்ஷியல் ரூல்ஸ் இருக்குல்ல இந்த எக்ஸ்பெனன்ஷியல் ரூல்ஸ் a பவர் m a பவர் n இருக்குன்னா மல்டிப்ளை பண்ணோம்னா a பவர் m பிளஸ் n மாறும். டிவிஷன்ல இருக்குன்னா m மைனஸ் n மாறும். பவருக்கு பவர் வந்து மல்டிப்ளை ஆகும். பவர் சேமா இருக்கு. இது வேற நம்பர்ஸ் இருக்குன்னா ab பவர் m போடலாம். இது எல்லாமே நம்மளுக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதை பேஸ் பண்ணி அடுத்த எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான இது சாப்டர். இது நிறைய இதுல வந்து எக்ஸசைசஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணணும். இவ்வளவுதான் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமா கொஸ்டின்ஸ் வந்து பண்ணணும். இதுதான் இந்த ஃபுல் சாப்டரோட ரைட்.